கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலை திருவண்ணாமலை சிவபெருமான் சந்நிதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். மீண்டும் அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். இதுவே பரணி தீபம். ஏக்கன் அநேக்கன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவது பரணி தீபம். திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் என 3 நாட்களும் விளக்கேற்றுவதே சரியான முறை. பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம். சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவமாக காட்சி தந்த நாளே திருக்கார்த்திகை. ஜோதி வடிவமாக தோன்றிய பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றுகிறோம். மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு யமதர்மன் கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை. அதற்கு முன் வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் என்பதால் அந்த சமயத்தில் நம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் துன்பம் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம்.